போகிறோன்னு உங்களுக்கே தெரியும். துபாய்க்கு கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிடுச்சு. இது வந்து ஆக்சுவலி நியூ ஏர்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓல்டு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த ஏர்போர்ட்டும். இந்த ஏர்போர்ட்டில் வந்து நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணி செம்மையாக நீட்டாக பெருசாகவும் கட்டியிருக்காங்க. வாங்க இப்போ இந்த vlog ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஏர்போர்ட்டில் வந்து வந்தோடனே நம்மளுக்கு வந்து வெளியே வந்து ஒரு டெம்பிள் வச்சுருக்காங்க. அழகாக ஒரு பிக் டெம்பிள். நம்ம வந்து டிபார்ச்சர் தான். இப்போ இந்த டெம்பிள் வந்து அவங்க வந்து கட்டியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் நம்மளுக்கு வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் இங்கே நிறைய டிசைன்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ளை பண்ண போகிறது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் IX611 தான் நம்ம வந்து போகிறோம். எல்லாருக்குமே தெரியுங்க போகிறோன்னு துபாய்க்கு தான் போகிறோம். வாங்க இப்போ நம்ம வந்து பேக்கேஜ் போட்டுடலாம். இப்போ இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இமிக்ரேஷன் ப்ராசஸும் முடிஞ்சிடுச்சு. இங்கே அழகான பியூட்டிஃபுல் ப்ளசன்ட் ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க. அவர் கேட் இஸ் கேட் நம்பர் 6. நம்ம வந்து வெளிலேருந்து வரும்போதே நம்ம வந்து D1 D2 D3ன்னு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து டிபார்ச்சர், அதாவது இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் வந்து இருந்தாங்கன்னா D3 போடலாம், D4 போடலாம். அதுவே டொமஸ்டிக் ஏர்லைனாக நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா D1 D2 அந்த மாதிரி நீங்கள் வந்து போய்க்கலாம். ஃபஸ்ட்டு வெளில கார்டியன் கிட்டே நீங்கள் டிக்கெட் கொடுத்துட்டு வாங்க. இப்போ டைம் டு போர்டிங். இப்போ நம்ம ஃப்ளைட் வெளில நிற்கிது. வாங்க இப்போ நம்ம வந்து போகலாம். இந்த ஃப்ளைட்டில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை. பட் ஸ்டில் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து போர் அடித்தாலும் நடந்து போகலாம். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃப்ளைட் வந்து IX611 பீச் ஹிமாலயாஸ் லிவரி தான் நம்ம வந்து போகிறோம். இந்த ஃப்ளைட் வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். இங்கே வந்து நாங்கள் ஃப்ளைட் ஏறினோடனே மழை வந்து தூர ஆரம்பிச்சிட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளைட் வந்து ஆன் டைமில் வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது நல்ல விஷயம். இப்போ நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. சீட் பெல்ட்லாம் போட்டு ரெடியாக இருக்கு. நம்ம பழைய ஏர்போர்ட்டோட வியூ அதே வியூ தான். பட் ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ணி பெருசாக அகலப்படுத்தியிருக்காங்க. ஓகே, பாய் இந்தியா. திருச்சிராப்பள்ளிக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் துபாய்க்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் சேஃப்டி மஸ்ட். நம்ம வந்து ஏர் ஹோஸ்டஸ் நம்மளுக்கு வந்து சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. நம்ம ஃப்ளைட் இப்போ வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. அதே ரன்வே தான் நம்மளுக்கு வந்து ரன்வேலாம் ஒரே மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளைட் வந்து ரீசெண்டாக ஷார்ஜா டு போகிற ஃப்ளைட்டை வந்து துபாய் தான் மாற்றிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து டேக் ஆஃப் ஆயாச்சு. நான் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது எங்களால் வீடியோ எடுக்க முடியல. அவங்க வந்து வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. பியூட்டிஃபுல் வியூ ஃப்ரேம் செம்மையாக இருக்கல. இந்த வியூ தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த கிளவுட்ஸ் வியூ செம்மையாக இருந்தது. அந்த ஃப்ளைட் வந்து அந்த கிளவுட்குள்ளே போய் எங்களால் விங்ஸை பார்க்கவே முடியல. பாருங்கள், விங்ஸ் பார்க்க முடியுது. அந்த விண்டோலெலாம் அப்படியே கிளவுட் வந்து மறைச்சிருச்சு. நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, பாருங்கள். அந்த கிளவுட்ஸ் வியூ செம்மையாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
எங்களால் விங்ஸில் வந்து கவரே பண்ண முடியல, அந்த அளவுக்கு வந்து க்ளவுட் வந்து மறைச்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க க்ளவுட் வந்து இந்த விங்ஸே மறைச்சிட்டு போயிட்டு. இங்கே பாருங்க, அது அப்படியே எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா ஐஸ்கிரீம் பெட் மாதிரிலாம் எப்படி இருக்கும், இந்த க்ளவுட் பெட் அப்படி இருந்துச்சு. இந்த ஐஸ்கிரீம் அந்த வெனிலா ஃப்ளேவர்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அவ்வளோ ஃப்ளஃபியாக மேலே இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்படியே படுத்துடலாம் போல இருக்கு. நம்மளுக்கு வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஒரு டைம் தான் மீல் சர்வ் பண்ணுவாங்க. மீல்ஸ் டைம் வந்து வந்துச்சு. நம்மளுக்கு வந்து ஒன் டைம் மட்டும் தான் சர்வ் பண்ணுவாங்க. ஏன்னா 4 hours ஜேர்னிங்கிறதுனால நாங்கள் வந்து ஆஃப்டர்நூனில் ஃப்ளைட் புக் பண்ணதுனால நாங்கள் ஒன்லி ஒன் டைம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து மீல்ஸ் சப்பாத்தி வித் மட்டன் பன்னீரும், அதுக்கப்புறம் ஒரு பட்டர் ஸ்காட்ச் கேக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்வ் பண்ணாங்க. நம்ம வந்து இப்போ வந்து மேலே கரண்ட்டாக மேலே பறந்துட்டு இருக்கிறது ஒமானில். நான் ஃப்ளைட்டெல்லாம் ட்ராக் பண்ணிட்டு தான் வந்தேன். மேலே இப்போ வந்து நம்ம வந்து ஒமான் மேலே பறந்துட்டுருக்கோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் துபாய் ரீச் பண்ணியாச்சு. அந்த க்ளவுட்ஸை பாருங்களேன், துபாய் கிட்ட லேண்ட் ஆகும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஈவினிங் ரீச் ஆகிடுச்சு, சன் வியூவும் பார்க்கலாம். ஈவினிங் கிட்ட ஒரு இந்தியா டைம் படி நம்ம 5:30 லேண்ட் ஆகும். துபாய் டைம் படி 4 o'clock. துபாயோட டெசர்ட் கீழே பார்த்துட்டு இருந்தோம். சேஃப்டி நாங்கள் துபாய்க்கு வந்துட்டோம். பாய்.